தென்னந்தோப்பில் ஊடுபயிராக முலாம் பழத்தை பயிரிட்டு 60 நாட்களில் ஏக்கருக்கு 10 டன் சாகுபடி செய்து கோவை மாவட்ட விவசாயி சாதனை புரிந்துள்ளார். கோவை மாவட்டத்தில் கேரள எல்லையை ஒட்டியுள்ள நவக்கரை, காக்காச்சாவடி கிராமங்களில் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைப்பதில்லை. பாசன கிணறுகளில் ஓரளவுக்கு தண்ணீர் வைத்துள்ள விவசாயிகள் கவலைப்படாமல் சொட்டு நீர் பாசனத்தில் களமிறங்கிவிட்டனர். 60 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 10 டன் முலாம் பழங்களை சாகுபடி செய்து விவசாயி செந்தில்குமார் சாதனை புரிந்துள்ளார். கோவை மாவட்டத்தில் பயிர் கம்மியாக தான் பயிர் பண்ணுவாங்க. இதனால நான் ஒரு பரிச்சாத்தமாக இருக்கட்டும்னு பயிர் பண்ணேன். இது ஒரு 60 நாளத்து கிராப். இது 60 நாளில் அறுவடைக்கு அதோட இது முடிஞ்சிடும். அது எப்படி பயிர் பண்ணுறதுன்னா, பெட் மாதிரி போட்டு மல்ச்சிங் ஷீட் போட்டுங்க, உள்ளே ட்ரிப்பெல்லாம் லைன்லாம் உள்ளே போட்டு அப்படி தான் அது பயிர் பண்ணுற முறை. அதுதான் இது நாம்தாரி 916ங்கிற அந்த வெரைட்டி போட்டிருக்கிறேன் நான். இது இந்த வருஷம் எனக்கு நல்ல விளைச்சல் கொடுத்துருக்குது. முலாம்பழம் 1 கிலோ 1.25 கிலோ 3.5-4 கிலோ வரைக்கும் வருது. ஆனால் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் அப்படிங்கிற டன்னேஜில் கிடைக்கும். எனக்கு அந்த ஈல்டு வந்திருக்குது, நல்ல ஈல்டு. விலையும் 10 ரூபா 50 காசுன்னு இன்னைக்கு தோட்டத்திலேயே அவங்களே வெட்டி எடுத்துக்கிறாங்க. கிராப் நல்ல சக்ஸஸான கிராப், நல்லா இருக்குது. தண்ணிங்கிறது நம்ம ட்ரிப்பில் தான் விட்றோமுங்க, 100% ட்ரிப்பு தானுங்க. இதுக்கு ஒரு 40 நிமிஷம் விட்டா போதும். டெய்லியும் ஒரு 40 நிமிஷம் பாஞ்சா போதும். அதுக்கு மேலே இதுக்கு தனி அவசியம் இல்லை. ஏன்னா மல்ச்சிங் ஷீட்லாம் போட்டுக்கிறனால அந்த ஈரப்பதம், ஹியூமிடிட்டி எல்லாம் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்கும். வேப்பர் ஆகிறது கம்மியாகும். சூரிய வெளிச்சனால வேப்பர் ஆகிற தண்ணி வேப்பர் ஆகாதுங்க, அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். போதுமான தண்ணி, அளவான தண்ணி இருந்தாலும் கூட இது பயிர் பண்ணலாம். உரமெல்லாம் ட்ரிப்பிளே ஃபெர்டிகேஷன் மூலியமா ட்ரிப்பில் தான் கரைச்சி விட்றோம். அது ஒரு நாள் அதுக்கு தேவையான உரங்கள் தேவையான அளவு தேவையான நேரத்தில் விட்டுருவாங்க. இதில் தென்னைக்கு ஊடுபயிராக பண்ணியிருக்கிறேன். அதில் தென்னைக்கு வர்ற பூச்சிகள் இந்த பயிரை சேதப்படுத்துறதோ இதோ தென்னை சேதப்படுத்துறதோ இல்லை. இது ரெண்டுமே ஒரு ஒத்து போற வகையா இருக்கிறதுனால தென்னைக்கும் பாதிப்பில்லை, இதுக்கும் பாதிப்பில்லை. நம்ம விடக்கூடிய உரங்கள் தென்னைக்கும் போய் சேர்றதுனால தென்னை நல்லா தான் இருக்குது. ஊடுபயிரா கண்டிப்பா முலாம்பழம் பண்ணலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்த போதும் நீர் மேலாண்மை இல்லாத காரணத்தால் பெரும்பாலான விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையில் தவித்து வருகின்றனர். குறிப்பாக மேற்கு எல்லையில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. பாசனத்திற்கு நீரின்றி தவிக்கும் நிலையில் சொட்டு நீர் பாசனமே விவசாயிகளை காப்பாற்றி வருகிறது.